அரவிந்த் குணசேகரன் வந்து இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக வெளியுறவுத்துறை சார்ந்த விஷயங்களும் வந்து அவர் குறிப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. வணக்கம் அரவிந்த் குணசேகரன். வணக்கங்க சார். எப்படி நம்ம அது புரிஞ்சுக்கலாம் சார்? தொடர்ச்சியாக 6 மாத காலகட்டங்களில் ஒரு நட்பு பாராட்டிட்டு வந்தவங்க இப்படி தொடர்ச்சியான இந்த வரி உயர்வு, வரி சார்ந்த விஷயங்களை வந்து இந்தியா மீது விதிச்சுட்டு வராங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் அதிபராக செயல்படுவதை தாண்டிலும் அவர் ஒரு தொழிலதிபராக, ஒரு பிசினஸ் மேனாகத்தான் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்பதைத்தான் நம்மால் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. ட்ரம்பை பொறுத்தவரை முதலில் அவர் வைத்த குற்றச்சாட்டு ஒரு ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்கிறது. அதாவது இந்தியா அமெரிக்கா பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியானது மிகவும் உயர்வாக இருக்கிறது. அதே போல அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கு மீதான விதிக்கப்படும் வரியானது அவ்வளவு குறைவாக இருக்கிறது. எனவே ஒரு ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்கிறது, ஒரு சமமான ஒரு வர்த்தகம் நடைபெறுவதில்லை. எனவே அதை சமமாக்க முயல்கிறேன் என்றுதான் முதலில் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார். அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே 25% இந்த வரியை இந்திய பொருட்கள் மீது தான் விதிப்பதாக அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது மேலும் ஒரு 25%, அதாவது 25% வரியிலிருந்து தற்போது 50% வரியாக இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அரசு தற்போது வரி விதித்திருக்கிறது. இதற்கான காரணம் மேலும் 25% வரி விதிப்பதற்கான காரணமாக அவர் முன்வைக்கும் குற்றச்சாட்டானது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறார்கள். அதன் மூலமாக ரஷ்யா உக்ரைன் போரை இந்தியா ஊக்குவிக்கிறது, இந்தியா அதன் மூலம் அந்த போருக்கு நிதி உதவி செய்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மேலும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைப்பது, அதாவது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெயை இந்தியா அதனை வெளிநாடுகளுக்கு விற்கிறது, அதன் மூலம் மிக பெரும் லாபத்தை ஈட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு இந்திய அரசு பதில் கூறியே ஆக வேண்டும். அதாவது ரஷ்யாவிடமிருந்து நமது அரசு கச்சா எண்ணெயை வாங்குகிறார்களா, வாங்கி அதனை உள்நாட்டு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினால் அதற்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 2-3 தனியார் நிறுவனங்கள் இந்த ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி அதனை இங்கு சுத்திகரிப்பு செய்து அதனை வேறு ஏதாவது நாடுகளுக்கு லாபத்திற்கு விட்டால் அதற்கு 2-3 தனியார் நிறுவனங்கள் இதன் மூலமாக லாபம் பெறும் பட்சத்தில் இதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த வரி சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது. அதற்கு தற்போது வரை இந்திய அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஆனால் தொடர்ந்து அமெரிக்காவானது நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து இது கச்சா எண்ணெய் வாங்குகிறீர்கள், வர்த்தகம் சமமாக இல்லை என்று கூறி 50% இந்த வரியை உயர்த்தி இருப்பதை இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதனை மேலும் பேச்சுவார்த்தையின் மூலமாக இதனை சரி செய்ய வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் நாம் ஈடுபடக்கூடாது, எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் நாம் பணிந்துவிடக்கூடாது என்பதில் நாம் அனைவரும் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் தற்போது நம் முன்னிருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அளித்திருக்கக்கூடிய பதில் வந்து போதுமானதாக இல்லையா? முதலாவது பதிலும் சரி, நேற்று அளித்த பதிலும் சரி. ஏங்க இப்போ என்னன்னா பதில் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இப்பதான் 2வது முறையா பதில் கொடுக்குறாங்க. மொத்தமா ட்ரம்ப் பேசினதுக்கு நம்ம இப்பதான் 2வது முறையா பதில் கொடுக்கிறோம். ஆனால் தற்போது ட்ரம்ப் நம்ம என்ன சொல்றோம், பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நம்ம சொல்றோம். ஆனா பேச்சுவார்த்தைக்கு மத்தியிலேயே இப்ப அவர் 50% வரியை உயர்த்தி இருக்கிறார். எனவே இதற்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டே வருது. இந்த 1 வருஷமும் இந்த 50% வரி இருந்து கொண்டே இருந்தால் நம்முடைய ஏற்றுமதி, அமெரிக்காவுக்கு நாம் செய்யக்கூடிய ஏற்றுமதி எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும். எனவே இதனையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே பேச்சுவார்த்தை மூலமாக தான் இதற்கு தீர்வு காண முடியுமே தவிர, ஆனால் அந்த பேச்சுவார்த்தை விரைவில் முடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பேச்சுவார்த்தைக்கு மத்தியிலேயே அமெரிக்கா இந்த வரி விதிப்பை அமல்படுத்தி விட்டது. எனவே நாம் பேச்சுவார்த்தையை இழுத்தடிக்காமல் விரைந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவை எட்ட வேண்டும். இல்லை, ட்ரேட் டீல் வந்து அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் 4-5 முறையெல்லாம் நடந்திருக்கு, ஆனால் அதில் முடிவுகள் எட்டப்படலை அப்படிங்கிறாங்க. தொடர்பான தெளிவான விஷயங்கள் வந்து வெளியிடப்படலைன்னாலும் கூட இப்போ அதில் வந்து எந்த விதமான ஒரு ஒப்பந்தங்களும் வரக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கா? அப்போது இது வரைக்குங்க இப்ப அடுத்தது அமெரிக்காவோட அந்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்தியா வர இருக்கிறார்கள். ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்தியா வர இருக்கிறார்கள். அப்போது மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவரின் கருத்தாகவும் இருக்கிறது. ஆனால் தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் தகவல் என்ன, மீண்டும் பாகிஸ்தானின் இராணுவ தளபதி, இராணுவத்தின் 3 இராணுவ படையின் தளபதி மீண்டும் அவர் அமெரிக்கா செல்ல இருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த முறை போட்ட ட்வீட் என்ன போட்டிருந்தாங்கன்னா, பாகிஸ்தானில் நாங்கள் வந்து ஆயில் ஃபீல்டு, அதாவது எண்ணெய் நிலையங்களை நாங்கள் ஊக்குவிக்க இருக்கிறோம், அங்கு எண்ணெய் நிலையங்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம், அதனை செயல்படுத்த இருக்கிறோம், விரைவில் இந்தியா கூட பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்ள முடியும் என ஒரு ஏளனமாக ஒரு ட்வீட்டையும் ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். எனவே ட்ரம்பை பொறுத்தவரை
அவர் இந்த வர்த்தகம் சமமாக இல்லை என்ற குற்றச்சாட்டிலிருந்து அடுத்து ரஷ்யாவிடமிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்கிறோம் என்ற இரண்டாவது குற்றச்சாட்டுக்கு செல்கிறார். நாம் அதற்கும் பதில் அளித்தால் மீண்டும் மூன்றாவதாக நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து எந்த ஆயுதங்களையும் வாங்கக்கூடாது, எங்களிடமிருந்து மட்டும்தான் நீங்கள் ஆயுதம் வாங்க வேண்டும் என்ற மீண்டும் ஒரு மூன்றாவது நிபந்தனையை வைத்தால் நம்ம அதற்கு எப்படி பதில் கூற இருக்கிறோம்? எனவே அமெரிக்காவை பொறுத்தவரை, ட்ரம்பை பொறுத்தவரை ஒரு 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 பிசினஸ் மேனாக, ஒரு புள்ளியாக, ஒரு பிசினஸ் மேனாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். எனவே இதற்கு நம்ம ஒரு தைரியமானதாக இதனை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் தற்போது வரை பிரதமரோ அல்லது மத்திய அமைச்சர்கள் யாருமே ட்ரம்போட எந்த கருத்துக்கும் பதிலே அளிக்காமல் அமைதி காத்து வருகிறார்கள். ஆனால் ட்ரம்ப் தொடர்ந்து இது போக இந்தியாவை ஏளனம் செய்யும் வகையில் பேசி வருகிறார். எனவே இதற்கு பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் முடிவு காண வேண்டும். அதே போல இது போன்ற ஒரு ஏளனத்தையும் இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதற்கும் நான் ஒரு கவுண்டராக ஏதேனும் ஒரு நம்ம கையில ஒரு யுத்தி நம் கையில் இருக்க வேண்டும். அது ஆகஸ்ட் 25ஆம் தேதி பேச்சுவார்த்தை கீழ் முடிவு எட்டப்படவில்லை என்றால் நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதனை எவ்வாறு சரி செய்ய போகிறோம் என்ற ஒரு கேள்வியும் நம் முன்னால் இருக்கிறது. அதற்கு இந்திய அரசிடமிருந்து ஏதேனும் தெளிவான பதில் இருக்கிறதா என்றுதான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள். பார்க்கலாம். பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. எப்படி இந்தியா வந்து பதிலளிக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கீங்க. தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி திரு அரவிந்த் குணசேகரன்.